தகாத உறவால் அதை பார்த்த தயாரிப்பாளர் ரவீந்தருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சோகம் மகாலட்சுமியை கண் கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சின்ன திரையில சீல் நடிகையில் ஒருத்தவங்க மகாலட்சுமி. இவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு நடிப்பு மேலே அளவு கடந்த ஆசை. அதற்காக நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா தனது திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மகாலட்சுமி. அப்படியாப்பட்ட மகாலட்சுமிக்கு திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல பெருசா. அதனால சின்ன திரையில கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. சின்ன திரையில நடிக்கிறதுக்கு முன்னாடியே சில தொலைக்காட்சிகள்ல தொகுப்பாளினியாவும், விஜேவாவும் இருந்திருக்காங்க மகாலட்சுமி. அதன் பிறகு சன் டிவில தான் அவங்களுக்கு முதல்ல சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பின் மூலமா தமிழ் சினிமாவுல, குறிப்பா சன் டிவில ஒரு ஃபேவரைட் நடிகையாவே மாறுனாங்க மகாலட்சுமி. அப்படியாப்பட்ட மகாலட்சுமிக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு நடிகர் கூட திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் பொறந்துச்சு. ஆனா, அப்போதைக்கு ஏதோ ஒரு சீரியல் நடிக்கக்கூடிய நடிகர் கூட இவங்களுக்கு அஃபேர் இருக்கு அப்புட்ன்னு தெரிஞ்சு, அவங்களுடைய கணவர் மகாலட்சுமிய விவாகரத்து பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில தான் தயாரிப்பாளர் ரவீந்தர் மகாலட்சுமிக்கு பழக்கமாயிருக்காரு. மகாலட்சுமியும் ரவீந்தரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கவழக்கம் ஒரு கட்டத்தில காதலா மாறி 2 பேருமே திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு சர்ச்சைய ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா, மகாலட்சுமிக்கும் ரவீந்தருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் சரியில்ல. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் எப்படி கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னே தெரியல. இவங்க எப்படி காதலிச்சாங்க? எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க? அப்படின்னு பார்க்குற எல்லாருமே இத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மகாலட்சுமி, ரவீந்தர் கூட நெருங்கி பழகவும் ஆரம்பிச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு 2 பேரும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம கடந்த 4 வருஷமா அவங்களுடைய திருமண வாழ்க்கைய நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் குழந்தை இல்லாதது மட்டும் தான் ஒரே கவல. அவங்கள எங்க பார்த்தாலும் போட்டியாளர்கள், அப்புறம் சில சமூக வலைதளத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் கேட்குற ஒரே விஷயம், "நீங்க எப்போ குழந்தை பெத்துக்க போறீங்க? குழந்தை பெத்துப்பீங்களா? மாட்டீங்களா?" அப்படின்னு அடிக்கடி இவங்கள பார்த்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில திடீர்னு ரவீந்தருக்கும் மகாலட்சுமிக்கும் இப்போ பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி அவங்களுடைய முதல் கணவர் கூட இருக்கும்போது ஒரு நடிகர் கூட அஃபேர் ஏற்பட்டு தான் அவங்களுடைய முதல் கணவர் மகாலட்சுமிய டிவோர்ஸ் பண்ணாரு. அதே நடிகர் கூட மீண்டும் இப்போ மகாலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. இது ரவீந்தருக்கு தெரிய வர, அத பார்த்து முதல்ல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் இத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மகாலட்சுமிய ஃபாலோ பண்ணி போய் அவங்களுடைய நண்பர்கள்ட்டலாம் விசாரிச்சு, மகாலட்சுமி இப்போதைக்கு அந்த நடிகர் கூட அஃபேர்ல இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு ரவீந்தர். அதன் பிறகு ரவீந்தருக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தான் இவ்வளோ தூரம் இருந்துமே மகாலட்சுமி என்னை விட்டுட்டு, அந்த நடிகர் கூட அஃபேர்ல இருக்கானா? அப்போ என் மேல அவளுக்கு உண்மையான அன்பு, அக்கறை எதுவுமே இல்ல. என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு ரவீந்தர் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இத பத்தி மகாலட்சுமிய கேட்காம அவருக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு, இதனால குடிப்பழக்கத்துக்கு கொஞ்சம் அடிமையாகவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது நாளுக்கு நாள் அதிகமாக ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத ரவீந்தர் திடீர்னு மகாலட்சுமி கிட்ட இத பத்தி கேட்டு சண்டையும் போட்டிருக்காரு. அதுல மகாலட்சுமி பேசின சில விஷயங்கள் ரவீந்தர் மனச பயங்கரமா புண்பட வச்சிருக்கு. அப்பதான் ரவீந்தருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஸோ நாம ஏமாந்துட்டோம். நம்மள மகாலட்சுமி ஏமாத்திட்டா அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சியில பயங்கரமா கண் கலங்கி அழுதுருக்காரு. ஸோ மகாலட்சுமிக்காக தன்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்ச ரவீந்தருக்கு, மகாலட்சுமி பண்ண மிகப்பெரும் துரோகம் ரவீந்தரால தாங்கிக்க முடியல. அதனால பயங்கரமா குடிச்சிருக்காரு ரவீந்தர். குடிச்சிட்டு அந்த மது போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம, வீட்லயே ரவீந்தர் ஒரு சில தற்கொலை முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதனுடைய விளைவா இப்போ ரவீந்தர் மருத்துவமனையில மிக மிக ஒரு மோசமான நிலைமையில, குறிப்பா கவலைக்கிடமான நிலைமையில தான் இப்போ அவரு அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அவருக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ மருத்துவமனையில அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாயிருக்கு. இந்த விஷயம் ரவீந்தருடைய மனைவியான மகாலட்சுமிக்கும், மகாலட்சுமியுடைய ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும், துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.